Good afternoon, students. Today I am going to explain spectroscopic properties of cyclohexane and some chemical properties of cycloalkanes. So first we discuss spectroscopic properties of cyclohexane. So what is the structure of cyclohexane? It is a 6-member ring. So normally நம்ம cyclohexane இப்படி draw பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டெபிலிட்டி பற்றி பேசும்போது இல்லாட்டி ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேசும்போது அதோட அந்த சைக்ளோஹெக்சேனை நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிட்டிங் பொசிஷன் நினச்சிக்கோ. இது வந்து அதோட லெக்கு, இது வந்து மேலே உள்ள பொசிஷன். ஸோ இட் லுக்ஸ் லைக் எ சேர். திஸ் இஸ் த சேர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். ஸோ இதில் நமக்கு எல்லாத்துலேயுமே இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், CH2 தானே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஹைட்ரஜனோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமாக அது வந்து அதோட பொசிஷன் வந்து சைக்ளோஹெக்சேனில் இருக்கும். ஒன்று வந்து ஆக்சியல், இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சியல் ஹைட்ரஜன் சொல்லுவோம். அதே மாதிரி E அப்படிங்கிறது ஈக்குவட்டோரியல். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து என்னது, ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். ஸோ பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆக்சியலாக இருக்கும், அனதர் ஒன் வந்து ஈக்குவட்டோரியலாக இருக்கும். ஸோ 6 கார்பன்லையுமே இந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா NMR ஸ்பெக்ட்ரம் எடுக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் NMR ஸ்பெக்ட்ரம்? சப்போஸ் உங்களோட ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சிக்னல் கிடைக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்னல் நமக்கு பாசிபிள். ஸோ இந்த சைக்ளோஹெக்சேனுக்கு நம்ம ஆக்சுவலாக ஸோ ஆக்சியல் ஹைட்ரஜன் ஒன்று, ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து NMR சிக்னல் 2 வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சரியா? பட் ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு ஒரே ஒரு சிக்னல் தான் நமக்கு கிடைக்கிது. ஏன் அப்படின்னா ரேபிட் இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் த 2 ஃபார்ம்ஸ். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது ஆக்சியல் ஈக்குவட்டோரியலாக கன்வெர்ட் ஆயிரும், ஈக்குவட்டோரியல் ஆக்சியலாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக நமக்கு என்ன ஆகாது, 2 சிக்னல் அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஸோ ரெண்டுமே என்ன ஆகும், உனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சிக்னல் வந்து அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 2 சிக்னல் யூ கெட் ஒன்லி 1 சிக்னல் அட் ரூம் டெம்பரேச்சர். பட் யூ ஃப்ரீஸ் த டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி மீன்ஸ் சப்போஸ் யூ ரன் த ஸ்பெக்ட்ரா அட் -100 டிகிரி சென்டிகிரேட் 2 சிக்னல்ஸ் ஆர் அப்சர்வ்ட். சப்போஸ் நம்ம ஒரு திங்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ரீ ரொட்டேஷனோ இன்டர்கன்வர்ஷனோ பாசிபிள் கிடையாது, சரியா? அப்போ -100 டிகிரி சென்டிகிரேட் கீழே நம்ம கொண்டு போகும்போது அந்த ஹைட்ரஜனோட பொசிஷன் வந்து ஆக்சியல்லையும் இருக்கும், ஈக்குவட்டோரியல்லையும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம NMR ஸ்பெக்ட்ரம் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் ஆர் 2 சிக்னல்ஸ் ஆர் அப்சர்வ்ட். வாட் இஸ் த ரீசன்? The interconversion rate is very low at a low temperature. Okay, so இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ சைக்ளோஹெக்சேனுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சேர் கன்ஃபர்மேஷனில் அந்த சைக்ளோஹெக்சேனை எடுத்தோம் அப்படின்னா அதில் ஹைட்ரஜனோட பொசிஷன் பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும். ஒன்று வந்து ஆக்சியல், அனதர் ஒன் வந்து ஈக்குவட்டோரியல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் யூ ரன் அ NMR ஸ்பெக்ட்ரா. ஸோ வாட் இஸ் NMR ஸ்பெக்ட்ரா? சப்போஸ் உங்களோட காம்பவுண்டில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் சிக்னல். ஸோ இப்போ நம்ம அந்த சைக்ளோஹெக்சேனுக்கு ஸ்பெக்ட்ரா ரன் பண்ண போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு தடவை ரன் பண்ணுவோம், அதே மாதிரி -100 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம NMR ரன் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சரில் ரன் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு சிக்னல் தான் ஃபார்ம் ஆகுது, பிகாஸ் த ரேபிட் இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் போத் த ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ பிகாஸ் ஆக்சியல் இஸ் கன்வெர்டட் டு ஈக்குவட்டோரியல், ஈக்குவட்டோரியல் இஸ் கன்வெர்டட் டு ஆக்சியல். ஸோ ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது NMR சிக்னல் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும். சப்போஸ் நம்ம அதை -100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு அந்த NMR சிக்னலை ரன் பண்ணும்போது ஆக்சியலுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், ஈக்குவட்டோரியலுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். ஸோ 2 சிக்னல்ஸ் ஆர் பாசிபிள் அட் லோ டெம்பரேச்சர் பிகாஸ் த இன்டர்கன்வர்ஷன் ரேட் இஸ் வெரி லோ அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, so next chemical properties. So cycloalkanes undergoes substitution reactions analogs to their open chain counterparts.
சப்போஸ் சைக்ளோபியூட்டேன் இருக்கு, ஓப்பன் செயினில் ஒரு பியூட்டேன் இருக்கு. சப்போஸ் பியூட்டேன் எடுத்து நம்ம அதில் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அதில் பாசிபிள். ஸோ அதே மாதிரி சைக்ளோ அல்கேன்லேயும் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பாசிபிள். இன் அடிஷன் it also undergoing ring opening reaction. சரியா? so substitution possible at the same time ring open ஆகும். because நம்ம cyclic compound நாலே அதில் வந்து என்ன இருக்கும், உனக்கு angle strain கண்டிப்பாக இருக்கும். so it is a highly unstable. so ஒரு compound வந்து highly unstable னா it readily undergoes some reactions. so ring opening reactions are also possible in cycloalkane system due to angle strain. So first one is photohalogenation. So what is photohalogenation? So the halogenation occur in the presence of light. So இந்த நம்ம லைட்டை தான் இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஹச் நியூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். So what is the general reaction? Cycloalkane reacts with the halogen. Here I mentioned the halogen as X2. In the presence of light, that is H nu, it converts to halocycloalkane. In this reaction, one halogen atom is substituted in cycloalkane ring. So for example, you take a cyclopropane, it reacts with bromine in the presence of light. Just one bromine atom is substituted in one of the carbon atom, you get bromocyclopropane. Like that, you take cyclobutane means you get a bromocyclobutane. So cyclopentane means you get a bromocyclopentane. Cyclohexane means you get a bromocyclohexane. This is the photohalogenation reactions. Second one is catalytic halogenation. Cycloalkane reacts with the halogen in the presence of catalyst. It gives dihalo derivative. This is ring opening reaction. So this is cyclopropane. It reacts with the bromine in the presence of catalyst. So ring enna agum, break ஆச்சு அப்படினா here one bromine atom is added, here one bromine atom is added. So CH2Br, CH2, CH2Br. So 1,3 dibromopropane. So next you take cyclobutane, it reacts with the bromine. Here is ring is opened, here one bromine is added, here one bromine is added. So Br, CH2, 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 Br. So you get 1,4 dibromobutane. So next catalytic hydrogenation. So here we use a metal as a catalyst in the process combined with hydrogen atom. Hydrogen. So cycloalkane undergoes catalytic hydrogenation. It gives corresponding hydrocarbon. This is also ring opening reaction. So cyclopropane undergoes catalytic hydrogenation. Here we use nickel hydrogen as a catalyst. So in the ring break ஆச்சு அப்படினா you get, so here one hydrogen atom is added, here one hydrogen atom is added. So CH3, CH2, CH3 propane. Similarly, cyclobutane undergoes catalytic hydrogenation to form butane. So next reaction with hydrogen halides. So cycloalkane reacts with the hydrogen halide to form haloalkane. This is also ring opening. So cyclopropane reacts with the HBr. So bond is broken means here add hydrogen, here add bromine. So what we get, CH3, CH2, CH2Br, 1 bromopropane. Similarly, cyclobutane gives 1 bromobutane. So next action of heat. So cycloalkane undergoes heating. By heating cycloalkane, it gives corresponding alkene. So cyclopropane is heated to form 1 propene. Similarly, cyclobutane is heated to form 1 butene and 2 butene. So next, relative stability of cycloalkane. So the relative stability of cycloalkane is conveniently measured in terms of their heat of combustion values. So what is heat of combustion?
ஸோ ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம பேர்ன் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் அ ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூஸ். Here I show the sum of the heat of combustion value of some of the rings. So this is the number of carbon atoms in the rings, that is 3, 4, 5, 6, 7, 8 to 11, 12 member ring. This is the heat of combustion value kilojoule per CH2. So ஒவ்வொரு CH2 burn ஆகும்போது it release some amount of energy. Suppose 3 member ring இருந்துச்சு அப்படின்னா you get a heat of combustion value 697, 4 na 685. So you note these values. So what is the result? So the stability increases up to 6 member ring and the stability decreases from 7 to 11 member ring. And again 12 member rings are stable. So you note the heat of combustion value. So see, from 3 member ring to 6 member ring it will be gradually decreased. சரியா? ஸோ அதனால் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எதுக்கு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ தட் இஸ் அ ஹைலி ஸ்டேபிள். ஸோ 3 மெம்பர் ரிங்லேருந்து 6 மெம்பர் ரிங் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 6 மெம்பருக்கு லோயர் வேல்யூ இருக்குது. ஸோ இட் இஸ் ஸோ த ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் 3 to 6. ஸோ 6க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குறையணும், பட் குறையலை, என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸோ 7ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 8 to 11ல் லிட்டில் பிட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் ரிசல்ட் ஷோஸ் தட் 7 to 11 member ring is less stable. So the stability is decreased. Again 12 member ringல என்ன ஆகுது? Again it will be decreased. So 6 member ring and 12 member rings are highly stable. ஸோ இதுக்கப்புறம் 13, 14 போகும்போது எகைன் என்ன ஆகும், உனக்கு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால் இதில் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா 3 to 6 member ring வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. தென் 7 to 11 டிக்ரீஸ் ஆகுது. அகெயின் 12 member ring வந்து ஹைலி stable. That is the result. Okay, thank you.